தமிழ் மக்களே வணக்கம். இந்த காசா போர் மறுபடியும் தொடங்கும் என்று நேத்தன்யாகு சமீபத்தில் எச்சரித்துள்ளார். அது ஏன்? ட்ரம்பின் பீஸ் அக்ரிமெண்ட் படி ஹமாஸுகள் பிணைய கைதிகளின் டெட் பாடிகளை ஒழுங்காக ஒப்படைக்கவில்லை. புதைக்கப்பட்ட அந்த இறந்த உடல்களை தேடும் பணியை விரைந்து செய்து இன்னும் 22 உடல்களை ஹமாஸுகள் ஒப்படைக்க வேண்டியதுள்ளது. இதுவரை 6 உடல்களை மட்டுமே ஒப்படைத்து அவர்களும் இஸ்ரேலியர்கள்தான் என்று உறுதி செய்து அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இறந்து போன பல பாலஸ்தீன அனாதை பிரேதங்களை இஸ்ரேலியர்கள் இவர்கள் என்று கூறி ஒப்படைத்தது. இவர்களும் இஸ்ரேலியர்கள்தான் என்று ஒப்படைத்து இஸ்ரேலை ஏமாற்ற பார்த்தார்கள். அவை DNA டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த உடல்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்ரேலிய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹமாஸிடம் திருப்பி கொடுத்து விட்டது. அந்த பணங்களை 67,160 பணங்கள் கணக்கில் சேர்த்தாலும் சரி சேர்க்கலைன்னாலும் சரி என்று இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்லிவிட்டது. என்கிட்டயே ஏமாத்த பார்க்குறியா? பிச்சு போடுவேன் பிச்சு. பணங்களை தேடும் பணியில் இப்போது ஹமாஸுகள் மோப்ப நாய்களை விட படுவேகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். மோப்பம் பிடித்து ஹமாஸுகளின் மூக்கின் மேல் மண் துகள்கள் ஓட்டுனதுதான் அவர்கள் கைமேல் கண்ட பலன். இன்னும் பாடி கிடைக்கல. காசாவில் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் என்ற பெயரில் தெருவில் இறங்கிய ஹமாஸ் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் போல அராஜகங்களில் இறங்கினால் அந்த ஹமாஸ் போலீஸ்காரர்கள் கொல்லப்படுவார்கள் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கு ரகசிய தகவல் கொடுத்ததாக சந்தேகித்து பல பாலஸ்தீனர்களை பொதுமக்கள் முன்னிலையில் வைத்து நடு ரோட்டில் வைத்து தேச துரோக குற்றம் சாட்டி இஸ்லாமிய வழக்கப்படி சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அராஜகங்களுக்கு எந்த மனித உரிமை அமைப்போ மிருக உரிமை அமைப்போ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இதுவரையில். அவர்கள் அல்வா சாப்பிட்டு கொண்டு இருப்பதால் வாய் ஒட்டி கொண்டு குரல் எழுப்ப முடியவில்லையாம். ரொம்ப அவதிப்படுகிறார்கள். குரல் எழுப்ப எவ்வளவு காசு எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னாலாவது அந்த பணத்தை அவர்களுக்கு நாம் கொடுக்கலாம். ஸ்வீடன் நாட்டை சார்ந்த கிரீட்டா துன்பர்க்கு திடீரென்று நாக்கு சுளுக்கு ஏற்பட்டு விட்டதா என்றுதான் அவரால் குரல் எழுப்ப முடிகிறதா? ஐயோ பாவம். இஸ்ரேலிய பணங்களை திரும்ப ஒப்படைக்காவிட்டால் நீங்கள் பணம் ஆவீர்கள் என்று நேதன்யாகுவின் எச்சரிக்கையால் மீண்டும் இஸ்ரேலிய விமானங்கள் வருமோ என்று வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனர்கள். காசா முனிசிபாலிட்டி ஊழியர்கள் புல்டோசர் JCB ரோடு ரோலர்கள் வசம் காசா தெருக்களில் வலம் வந்து கட்டடக் கழிவுகளை அகற்றி பணங்களை தேடும் பணியில் சுறுசுறுப்பாக இறங்கிவிட்டார்கள். சமீபத்தில் இஸ்ரேலிய சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட கொலை குற்றவாளி மூசா சுஃபான் தன்னுடைய பெற்ற தாயை சுட்டு கொண்டவன். ஏனென்றால் அவனது தாயார் ஒரு யூதனை மறுமணம் செய்ததுதான் அவள் செய்த மிகப்பெரிய குற்றம். இஸ்ரேலிய வெறுப்புக்கு முன் தாய்ப்பாசம் வந்து நின்று ஜிங்குன்னு ஆட முடியுமா? நபில் அபு ஹதீர் என்ற பாலஸ்தீனன் தன் சொந்த தங்கையை கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் அவனது தங்கை இஸ்ரேலிய அரசாங்கத்துக்காக ஒரு வேலையை செய்து கொடுத்து விட்டாளாம். எவ்வளவு பெரிய தேச துரோகம் இது! உயிர் வாழவே அவள் லாயக்கு இல்லாத ஜென்மந்தானே, அதில் என்ன சந்தேகம்? அதனால தீர்த்துவிட்டோம். தேசபிதா யாஹ்யா சின்வர் கூட முன்பு சிறை சென்று கல் உடைத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி செடிகள் வாடாமல் அவர் மட்டும் வாடியதற்கு காரணம் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியதாலா? தன் சொந்த நாட்டு பிரஜையான பாலஸ்தீன இளைஞர்களை கொன்றதற்காக சிறைக்கு சென்றவர் இவர். அப்படி அந்த இளைஞர்கள் செய்த குற்றம்தான் என்ன? நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கும் பெண்களின் போட்டோக்களை நடு ரோட்டில் வைத்து நின்று கொண்டு ரசித்து பார்த்து கொண்டு நின்றதுதான் அவர்கள் செய்த குற்றம். ரூமுக்குள்ள ஒதுக்குப்புறமான இடத்துல அதை செய்திருந்தால் கூட மன்னித்து விட்டு இருக்கலாம். 4 பேர் பார்க்கும்படியாக இதை செய்ததால் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? மான ரோசம் உள்ள ஒரு தலைவனுக்கு இது பொறுக்குமா? அதான் கொண்டுட்டோம். பாலஸ்தீன சட்டப்படி அவர்களை அப்படியே அலாக்காக தூக்கி சென்று கற்பழித்து இருந்தால் கூட அந்த இளைஞர்களை மன்னித்து விட்டு இருக்கலாம். நடு ரோட்டில் நிர்வாண படம் பார்த்தது மகாபெரிய பாவம் இல்லையா? அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் MLA ஆகத்தான் தகுதி உடையவர்கள் என்று இந்த உலகமே சொல்லுமே. அதை விட ஒரு கேவலம் உண்டா இந்த உலகத்தில்? அதை விட ஒரு கேவலம் இந்த ஹமாஸுக்கு வேணுமா? அதனால் தான் அவர்களை கொன்னுட்டாரு இந்த தியாக உள்ளம் படைத்த யாஹ்யா சின்வர். அதனால் தான் யாஹ்யா சின்வரை பாலஸ்தீனர்களே கான் யூனிஸின் கசாப்பு கடைக்காரன் என்று அன்போடு பாசத்தோடு அழைக்கிறார்கள். இன்றும்
இப்ராஹிம் அல்காம் என்ற இன்னொரு கொலைகாரன் ஜூர் என்ற இஸ்ரேலிய குடும்பத்தாரை ஒட்டுமொத்தமாக கைலாசத்துக்கு அனுப்பியதற்காக கொடுங்கோலன் இஸ்ரேல் போலீசால் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டவன். அநியாயமாக அடைத்து வைத்து சாப்பாடு போட்டார்கள் இந்த இஸ்ரேலியர்கள். அவன் இன்று ஒரு சுதந்திர பறவை, சுதந்திர கழுகு. இனி அவனுடைய வேட்டைகள் எப்போதும் போல காசாவில் தொடரும். இவன் தன் மனைவிக்கு 40 புல்லட்டுகளையும் அன்பு மகனுக்கு 10 புல்லட்டுகளையும் நெஞ்சிலே பதித்து தன் பாசத்தை காட்டியவன். அவன் விடுதலையாகி பாலஸ்தீனத்தில் வாழ வேண்டிய ஒரு மனிதன் அல்லவா? அதனால் தான் ஹமாஸ் அவனை வாழ வைத்திருக்கிறார்கள். அடுத்து விடுதலையானவர்களில் முக்கியமானவன் ஜிஹாத் அசீஸ் கவுன். இவன் 18 வயது யூரி கஸ்டின் என்ற இளைஞனை, இஸ்ரேலிய இளைஞனை கடத்தி கொண்டு போய் கொன்று போட்டவன். இந்த யூரி கஸ்டின் என்ற யூத என்ஜினியர் ஒரு அரபு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான். அவனோடு வேலை பார்த்த சக பாலஸ்தீனர்களை உண்மையான நண்பர்களாக அவன் கருதினான். அவர்கள் ஒரு நாள் இவனை ரமல்லா நகருக்கு விருந்துண்ண அழைத்தார்கள். வெள்ளை மனம் கொண்ட அந்த யூத இளைஞனும் நம்பி அவர்களுடன் விருந்துக்கு அங்கு சென்றான். ஆனால் அங்கு நடந்தது என்ன? அவனை அங்கு வைத்து சித்திரவதை செய்து கொன்று வீதியில் வீசிவிட்டு சென்றனர். இதை முன்னின்று நடத்தியது ஜிஹாத் அசீஸ் ரவுன் என்ற தியாகச் செம்மல். அவன் இப்போது விடுதலையாகி இன்று காசா வீதிகளில் உணவு லாரிகளுக்கு பின்னால் சோத்துக்கு ஓடும் வீரர்களில் ஒருவனாக திகழ்கிறான். அகமது மஹமூத் அலி கஃப்னா என்ற கொலைகார பாலஸ்தீனனுக்கும் இன்று விடுதலை கிடைத்துள்ளது. அவன் 2 இஸ்ரேலிய பெண்களை, மவுண்டைன் ஹைக்கர்ஸ்களை ரகசியமாக பின்தொடர்ந்து சென்று வாடி கெல்ட் என்ற மலைப்பகுதியில் வைத்து ஹகித் லைட் என்ற அந்த 2 இஸ்ரேலிய இளம் பெண்களை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு ஓடோடி வந்து தன் நண்பர்களிடம் தன்னுடைய வீர சாகசத்தை பெருமையாக பீத்தினான். அவனது நண்பர்கள் அவனை கடுமையாக கடிந்து கொண்டனர். இப்படியா செய்வது? அவர்களை கற்பழிக்காமல் வெறுமனே கொன்று போட்டுவிட்டு வந்திருக்கிறாயே என்று கடும் கண்டனம் தெரிவித்தார்கள். வட போச்சே என்று வருத்தப்பட்டார்களாம். ராட் ஷேக் என்ற பாலஸ்தீன போலீஸ்காரனும் இந்த விடுதலையான பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறான். ரமல்லாவில் நடந்த இஸ்ரேலியர்களை கொல்லும் லிஞ்சிங் ஃபெஸ்டிவல், அதில் கலந்து கொண்டு இஸ்ரேலியர்களை கோடாலியால் துண்டு போட்டு கொண்டாடியதற்காக இஸ்ரேலிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு உள்ளே தள்ளப்பட்டவன். ஆனால் இன்று அவனோ ஒரு சுதந்திர ஜெயில் பறவை. மறுபடியும் அவனுக்கு போலீஸ் வேலை கொடுப்பார்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குத்தான் வந்து போலீஸ் வேலை தேடணும், வேற வழியே இல்லை. 1929 இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதற்கு முன்பே ஹிப்ரோன் என்ற நகரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இஸ்ரேலியர்கள் இன்றளவும் மறக்கவில்லை. இஸ்ரேலிய பெண்களை குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலிய தாய்மார்களை ஏன் அவர்கள் குறிவைத்து கொன்றார்கள் தெரியுமா? நீங்கள் தானே இஸ்ரேலிய ஜனத்தொகை பெருக வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு தொண்டாட்டி இருக்கிறீர்கள், கர்ப்பிணியாக செயலாற்றி இருக்கிறீர்கள். இஸ்ரேலியர்களுக்கு பிள்ளை பெத்து போடும் மிஷின்களாக நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கிறீர்களே. ஆகவே நீங்கள் சாக வேண்டியவர்கள். இஸ்ரேலிய பெண்களுக்கு எதற்கு கற்பப்பை என்று கேட்டவர்கள் இவர்கள். இதை சொல்லும் போது உங்களுக்கு கர்நாடக பெரியார் பெண்களுக்கு கற்பப்பையே தேவையில்லை என்று சொன்னது ஞாபகத்துக்கு வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல, உங்கள் மூளைதான் அதற்கு பொறுப்பு. இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதற்கு முன்பு 1929 இந்த யூத வெறுப்பு அவர்கள் மனத்தில் வேர்விட்டு கிளம்பி இருந்திருக்கிறது. 170 ஆண்டுகளாக யூத படுகொலையை கூசாமல் செய்தவர்கள் இப்போது உலக நாடுகளிடம் அப்பாவி பாலஸ்தீனன் என்று பெயரெடுக்க பாவலா செய்கிறார்கள், திருட்டு வேஷம் போடுகிறார்கள். இப்படிப்பட்ட காட்டுமிராண்டிகளுக்கு இறைவன் எப்படி வாழ்நாள் நிம்மதியை தருவான்? எப்படி தனி நாடு அவர்களுக்கு கிடைக்க செய்வான்? கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? நரகத்துக்கு வந்து நரகத்தை நாசமாக்காமல் இங்கேயே ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போங்கள் என்றுதான் சொல்வான் இந்த இறைவன். ஏனென்றால் இறைவன் மிக பெரியவனாச்சு. 150 வருடங்களாக ஹிப்ரோன் நகரில் அண்டை வீடுகளில் வாழ்ந்த பாலஸ்தீனர்களை ஒரு சகோதரனாக கருதி இஸ்ரேலியர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அங்கு வாழ்ந்த இஸ்ரேலிய டாக்டர்கள் பாலஸ்தீனர்களுக்கு நோய் வந்த போதெல்லாம் வைத்தியம் செய்து அவர்களை வாழ வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் செய்த கைங்கரியம் தான் என்ன? இந்த ஹிப்ரோன் நகர படுகொலைகளை தான் அவர்கள் செய்தார்கள். ஒரு நாள் தவறுதலாக ரமல்லா நகருக்குள் சென்ற 2 இஸ்ரேலிய இளைஞர்களை ரமல்லாவின் பாலஸ்தீன போலீஸ் பிடித்து வைத்து கொண்டது. அவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றது.
அங்கு கூடியிருந்த பாலஸ்தீன கூட்டம் திடீரென்று அவர்களை மரக்கட்டையால் தாக்கி அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டனர். அவர்கள் செய்த குற்றம்தான் என்ன? எந்த வழக்கும் பதியப்படவில்லை யார் மீதும். இதனால் இஸ்ரேலிய இராணுவம் வெகுண்டு எழுந்தது. ரமல்லா நகருக்குள் புகுந்து பாலஸ்தீனர்களை துவம்சம் செய்தது. அது உலக வரலாற்றில் இன்றளவும் உள்ளது. உலக மனித உரிமைவாதிகளை அது கதற வைத்தது. எவ்வளவு நல்லது செய்தாலும் திருந்தாத பாலஸ்தீனர்கள் இப்ப மட்டும் என்ன திருந்தி விடுவானா? மனிதன் மாறவே இல்லை. மரத்தில் எப்போதோ வாளை சுருட்டி கொண்டு அவன் ஏறிவிட்டான். அவனது எண்ணம் போல் அவனுக்கு வாழ்க்கை இப்போது அமைந்து விட்டது. கடைசி ஹமாஸ் அல்ல, கடைசி பாலஸ்தீனன் இருக்கும் வரை இதுதான் நிலைமை. அங்கு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த பாலஸ்தீன சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆடுவோமே என்ற பாட்டை நீங்கள் பாடப்போவதே இல்லை. நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.